சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு தயாராகி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருந்த படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருந்தார். சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணாங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் எல்சியூவில் கண்டிப்பாக உருவாகாது என சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து இது புதுசான கான்செப்ட், அதாவது ஆர்சியூ கான்செப்டை உருவாக போகுது, ரஜினி சினிமேட்டிக் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியோட சேர்ந்து ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்றவர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த யூனிவர்ஸ் எல்சியூட பக்காவாக இருக்கும் என லோகேஷ் சொல்லியிருந்தார். மேலும் ரஜினிக்காக இந்த கதையை பார்த்து எழுதுனதாகவும் அவருக்காக ஒரு ஃப்ரேம்லையுமே பார்த்தீங்கன்னா செதுக்கிறதாகவும் நம்ம லோகேஷ் சொல்லியிருந்தார். அதற்கு காரணம் ரஜினிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் படம் தேவைப்படுது. வேட்டையன் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹிட் கிடையாது, ஒரு நார்மலான படமாக இருந்துச்சு. மேலும் லோகேஷுக்குமே பார்த்தீங்கன்னா லியோ படம் அவரோட பேர் சொல்லும் படமாக இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த கூலி படத்தை நிச்சயமாக சம்பவம் செய்யும் படமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முனைப்பில் இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் விட்டுருந்தாங்க, சிட்டுக்கு வைப். இந்த பாடல் கேட்க அருமையாக இருந்துச்சு. பாட்லேயும் ரஜினி பக்காவாக டான்ஸ் ஆடி இருந்தார். இந்த வயசுலேயும் மனுஷன் இப்படி டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனைவராலும் பாராட்டப்பட்டது. அதை தொடர்ந்து நேற்று தமிழ் புத்தாண்டு ஏதாவது அப்டேட்ஸ் கிடைக்குமா, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய 2வது சிங்கிள் சாங்கோடைய அப்டேட்டாச்சும் வருமானு பார்த்தாங்க. ஆனால் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான். எந்த அப்டேட்டுமே லோகேஷ் கொடுக்கல. இப்படி லோகேஷ் அப்டேட்ஸ் கொடுக்காம இருக்கிறது படத்தோட ப்ரொமோஷனுக்கு வீக்னஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அஜித்தோட குட் பேட் அக்லி படம் பர்ஃபார்மன்ஸில் பிச்சு உதறிட்டு இருக்கு. அதே போல் அடுத்ததான் நம்ம ரஜினியோட கூலி படமும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பிச்சு உதறும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இது லோகேஷோட படம். லோகேஷோட படம்னா ரசிகர்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. அதை பூர்த்தி பண்ணுமா இந்த படம்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் குறித்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ட்ரெய்லர் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதாம். மே 1ஆம் தேதி அஜித்தோட பிறந்த நாள். அதனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரஜினியுமே சொல்லியிருக்காராம். ஏன்னா அஜித்தை ரொம்ப பிடிக்கும் ரஜினிக்கு. மேலும் அன்றைக்கி அஜித்தும் ரஜினியும் இணைந்து நடிக்க போகிற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னா அஜித்தை வச்சு நம்ம லோகேஷ் இயக்க போகிற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் நீங்கள் கூலி படத்தோட ட்ரெய்லருக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.